காரடையான் நோன்பு செய்ய தேவையான பொருட்கள்: அரைத்து வறுத்த அரிசி மாவு 1 பவுல், வெல்லம் அரை பவுல், தேங்காய் 1 கப், காராமணி அரை கப், ஏலக்காய் பொடித்தது 1/2 ஸ்பூன். கார அடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், பச்சை மிளகாய் 2 சிறிது நறுக்கியது, காராமணி அரை கப், தேங்காய் அரை கப், உளுத்தம்பருப்பு தாளிப்பதற்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிப்பதற்கு. இப்போ ஸ்வீட் அடை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல ஈர அரிசியை காய வச்சு திரிச்ச மாவை வறுக்கணும். நல்ல ப்ரௌனாக வரப்பில் வறுக்கணும். ட்ரை வானலியில் போட்டு கலர் மாறுறப்பில் வறுக்கணும். மாவு வறுக்கிறப்போ அது லைட் கலர் மாறுறப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கணும். எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் 2.5 மடங்கு ஜலம் விடணும். அந்த ஜலம் விட்ட உடனே அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை போடணும். சில பேர் மண்டை வெல்லம் எடுப்பா. அதை யூஸ் பண்ணினா நம்ம நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்கிறப்போ ஃபில்டர் பண்ணிட்டா மணல்லாம் இருந்தால் கடியில் தங்கிடும். இது நான் இந்த உதிரி வெல்லங்கிறதுனால நான் அப்படியே கொதிக்க விடுவேன். வெல்லம் கரைஞ்ச உடனே தேங்காய், நம்ம எவ்வளோ தேவையோ சாப்பிட்ற நம்ம டேஸ்ட்டுக்கு தக்க தேங்காய், அப்புறம் காராமணியும் நம்மளோட விருப்பத்துக்கு தக்க அதில் போடணும். நம்ம ஒரு 100 கிராம் காராமணியை ஒரு 2 to 3 hours நல்லா ஜலத்தில் ஊற வச்சு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். குழஞ்சிரும். அதனால் 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டாலே போதும். அதில் பாதியை ஒரு இதுக்கும் பாதி அது உப்புக்கும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பத்துக்கு தக்க குறைச்சிக்கணும். குவான்டிட்டின்னா குறைச்சிக்கலாம். போட்ட அப்புறம் தண்ணி கொதிக்கிறப்போ தேங்காய், காராமணி எல்லாம் போட்டுடலாம். போட்டு கொதிக்கிறப்போ ஏலக்காய் பொடி போடணும். ஏலக்காய் பொடியும் போட்டப்புறம் இந்த வறுத்து வச்சிருக்கிற மாவை அப்படி கொட்டி கலரணும். அது கட்டி இல்லாமல் கிளறணும். அப்படி ஊற்றி விட்டாலே கட்டி சரியாயிடும். வேறு கொதிக்க சேர்ந்து வரப்போ இறக்கி வச்சு அடுப்பு அணைச்சிடலாம். பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இதே மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தக்க ஒரு பவுலில் மாவை வறுக்கணும். வறுத்து அரிசி ஊற வச்சு அரைச்ச மாவை வறுக்கணும். கொஞ்சம் வறுக்கணும். இதுக்கு கோலம் போடுறாப்புல பதம் போடும். கொஞ்சம் அந்த ஈரம் போடுறாப்புல வறுத்துட்டு இப்படி மாவை தொட்டு இப்படி போட்டு பார்த்தா கோலம் இழ வரணும். பதம் வறுக்கிற பதம் இப்படி இழ வரணும். கோலம் போடுறப்போ நம்ம கோடு வராப்புல இழ வர அளவுக்கு போடும். அது அந்த மாதிரி வறுத்துட்டு அதை எடுத்து ஒரு இதில் தனியாக வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன் போடணும். தயார் கொடுங்க. கடுகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடணும். அது வெடிச்ச கடுகு வெடிக்கணும். பச்சை மிளகாய் வேணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வெடித்த உடனே ஜலம் விடணும். ஜலம் இதே பச்சை மிளகாய் போடணும். வேணுங்கிற அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை போடலாம். அது லைட்டாக கப்பு அந்த ஜலம் விட்டு கொதிக்கணும்.
மாவு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த மாதிரி பாத்திரத்துலேயே 2.5 கப்பு வந்து ஜலம் விட்டு உப்பு வேணுங்கிற அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும் தண்ணி. இப்போல்லாம் அவ்வளவா போட்டுக்க வேண்டியதான். தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ இந்த மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு அப்படியே கிளறணும். கிளறி விட்டோம்னா அப்படியே இறுகிண்டே வரும். நல்லா இறுகினோடனே அடுப்பு அணைச்சிட்டு வரும். அடுப்பு அணைச்சி ஆற வைக்கணும். மாவு நல்லா இது கையில் ஒட்டாமல் வரப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இறுகி கெட்டியாகிட்டு வந்துடும். மாவே கெட்டியாகிட்டு வரப்போ அடுப்பு அணைச்சி ஆற வைக்கணும். வெறும் மாவை ஆற வச்சுருக்கேன். இப்போது ஆற வச்ச அப்புறம் கொஞ்சம் லேசாக தண்ணி தொட்டுண்டு அந்த மாவை கொஞ்சம் எடுத்து இப்படி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அப்படியே அழுத்தணும். வடை மாதிரி அழுத்தணும். வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போடணும். விளிம்பெல்லாம் சரி பண்ணிக்கணும். பண்ணிட்டு அப்படியே எடுத்து தட்டில் வைக்கணும். வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போடணும். விளிம்பெல்லாம் சரி பண்ணிக்கணும். பண்ணிட்டு அப்படியே எடுத்து தட்டில் வைக்கணும். அதே மாதிரி உப்படைக்கும் அந்த மாவை உருட்டி அப்புறம் ரெண்டு வந்து பிடிச்சி கூட வைக்கலாம். பிடிக்கட்டையும் நைவேத்தியத்துக்கு வைக்கணும். இன்னைக்கு இப்படி புழக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்கணும். இப்படி பண்ணி வச்சுருங்க. உள்ளே இறக்கி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டால் கொழுக்கட்டை ரெடி. வேர்த்து விட்டுருக்கோம். ஒரு மாதிரி ஈரச்சிருக்கும். அப்போ வெந்துடுதுன்னு அர்த்தம். அடுப்பு அணைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். பாத்திரத்தோடு வச்சுருந்து 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து தட்டில் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம்.